கைலாய மலையை தூக்க முயன்ற ஒரே மனிதன் யார் தெரியுமா? அவன் ராவணன். லங்கையை ஆட்சி செய்த ராவணன் சாதாரண ராஜா இல்லை. தேவர்களுக்கே பயம் காட்டியவன். 10 தலை, அளவில்லா சக்தி. ஆனா அதைவிட பெரியது அவன் அகந்தை. ஒரு நாள் சிவபெருமான் வாழும் கைலாய மலையை பார்க்க வந்தான். அங்கே நின்ற நந்திதேவன் சொன்னார், இங்கே யாரும் அனுமதி இல்லாமல் செல்ல முடியாது. அந்த ஒரு வார்த்தை ராவணனின் கோபத்தை வெடிக்க வைத்தது. என்னை தடுக்க யாராலும் முடியாது என்று கத்தினான். அடுத்த நொடி தன் 20 கைகளாலும் முழு கைலாய மலையையே தூக்க முயன்றான். மலை அதிர்ந்தது. தேவர்கள் பயந்தார்கள். உலகமே நடுங்கியது. ஆனால் சிவபெருமான் மட்டும் அமைதியாக இருந்தார். அவர் தனது காலின் ஒரே ஒரு விரலை மெதுவாக அழுத்தினார். அடுத்த நொடி ராவணன் மலையின் கீழ் சிக்கி கதறினான். அவனுடைய சக்தி, அவனுடைய அகந்தை அந்த ஒரு விரலுக்கு முன் ஒன்றுமில்லை. ஆண்டுகளாக சிவனை வேண்டிக் கொண்ட பிறகுதான் ராவணன் விடுதலை பெற்றான். அகந்தை உயர்ந்தால் வீழ்ச்சி தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் வரும். ராவணனுக்கே ஒரு விரல் போதும்னா நமக்கு எவ்வளவு கவனம் தேவைன்னு யோசிச்சு பாருங்க. இது போன்ற மறைக்கப்பட்ட புராண கதைகளுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.